என்ன என்னையே பாத்துட்டு இருக்க? திரும்ப அந்த பக்கம். ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, அந்த தங்கத்தாமரை மகளை பாட்டு உனக்காகவே எழுதின மாதிரி இருக்கு. வாயை மூடு. ஒரு வண்டியை ஒழுங்கா ஓட்ட தெரியாம சேத்துல கொண்டு வந்து தள்ளி விட்டுட்டு இப்போ ஃபீலிங் ஒரு கேடு. இங்க பாருங்க, என் குடும்பத்தை பத்தி தெரியாம இவங்க என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது பெரிய பிரச்சனை ஆயிடும். எதுக்காக சிந்துவை நீங்க அடிச்சீங்க? என் பொண்ணு திட்டினா அதனால அடிச்சேன். அதுக்கு போய் அவ கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா? இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். நீங்க உங்க மருமக சிந்துவை டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்பி உங்களை அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. நான் ஸ்டேஷன் வாசப்படியே மிதிச்சது கிடையாது. எனக்கு இங்க நிக்கிறதுக்கே அவமானமா இருக்கு. இங்க பாருங்க, நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நீங்க எதுனாலும் வீட்டுக்கு வந்து பேசுங்க. ஏமா, டிஎஸ்பி பேசிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. மரியாதையா கையெடு. உனக்குலாம் என்ன மரியாதை? வாமா. என்கிட்ட இவ்வளவு ரூடா நடந்துக்கிறியே, உன் மருமக கிட்ட நீ எப்படி நடந்துருப்ப? அக்கா பாத்தீங்களாக்கா, இவ என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கான்னு பாருங்க. எதுக்காங்க நீங்க எங்க அம்மாவை அடிச்சிங்க? நீங்க யாரு சார்? நான் தான் அவங்களோட சன். உங்க அம்மா சிந்துவை டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்றதா எஸ்பிக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அதனாலதான் அவர் எங்களை விசாரிக்க சொன்னாரு. சிந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாளா? சிந்து, நீ ஏன் மகா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த? ஐயோ, இந்த பைரவி நம்ம எவ்வளவு தூரம் சொல்லியும் எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளே. சிந்து, இவ்வளவு பேர் கேட்கணும்ல, சொல்லு. அவ எப்படிப்பா பேசுவா? என்ன இப்படி அசிங்கப்படுத்தணும் தான் அவ கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கா. சிந்து, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ எங்க கிட்ட சொல்லிருக்கணும். ஏன் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போனேன்? இப்படிப்பட்டவளை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிச்சு அவன் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டீங்களே. என்னக்கா இதெல்லாம்? இவ கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு நீ என்ன பண்ண மகா? ஐயோ, நான் ஒண்ணுமே பண்ணலக்கா. இவ ஐஸ்வர்யாவை திட்டிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு கோவத்துல நான் சிந்துவை 2 தட்டு. ஆஃப்டர் ஆல், ஒரு கிளாஸை உடைச்சதுக்கு ஐஸ்வர்யாவை திட்டுவியா நீ? என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல சிந்து. உன்னால மகாக்கு எவ்வளவு அவமானம் பாரு. என்ன பிரச்சனை இருந்தாலும் அது என்கிட்ட தானே சொல்லிருக்கணும், போலீஸ் கிட்ட இல்ல. நீ மட்டும் ஒரு கையெழுத்து போட்டனா இவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இவங்கள லாக்அப்ல போட்டுடலாம். மேடம், அவங்கள விட்டுருங்க. என்னம்மா இது? நீ இப்படி சொன்னா அப்புறம் எஸ்பிக்கு யார் பதில் சொல்றது? தப்பு என்னோடதுதான் மேடம். அவங்க கோவப்பட்டு நடிச்சதுக்கு நான் தான் புத்தி கெட்டு போய் எஸ்பி ஆஃபீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அந்த கம்ப்ளைண்ட்டை நானே வாபஸ் வாங்கிக்கிறேன் மேடம். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியேறுங்க. நான் சிந்துவை கொஞ்சம் தனியா விசாரிக்கணும்.